கர்த்தரால் வாழ்வோம், கர்த்தருக்காக வாழ்வோம். நம்ம நெறைய தடவ பசங்களுக்கு, இல்ல நம்மளுக்கும் இந்த சங்கீத புஸ்தகத்துல 2 வசனங்கள் நம்ம எப்பயுமே எடுத்து எடுத்து அடிக்கடி ரீட் பண்ணுவோம். அதாவது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு நம்ம நெறைய தடவ படிச்சிருக்கோம். ஆனா துன்மார்க்கருடைய ஆலோசனைனா எப்படி இருக்கும்? பாவிகளுடைய வழி எங்க இருக்கு? பரியாசக்காரர் உட்கார்ற இடம்லாம் எங்க? இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமா? ஆனா ஆண்டவர் பாருங்களேன், நம்ம இத மாரி மனுஷங்களுக்குள்ளார நம்ம இருக்கிறப்ப, நம்ம வேதத்த கெட்டியமா பிடிச்சுக்கிட்டு, நம்ம ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறப்ப, இவங்களுக்குள்ளார நம்ம இருந்தாலும் அவங்கள விட்டு நம்மள பாதுகாத்து வழிநடத்துறதுக்கு நம்ம தினமும் வேதம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நமக்கு ஆண்டவர் கூறியிருக்கிறாரு இல்லையா? அதனால தினமும் வேதம் வாசிங்க, ஆண்டவரை கெட்டியமா பிடிச்சுக்குங்க. என்னைக்குமே கர்த்தர் மட்டும்தான் நமக்கு துணையா நிற்கிறவர். ஆமென். காட் bless யூ.